Hi friends, welcome to Divya's Reji channel. இன்னைக்கு நம்ம ஒரு festival look or diwali makeup பார்க்கலாம். So friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல இப்போ first time பார்க்கறதா இருந்தா please subscribe பண்ண மறக்காதீங்க. Subscribe பண்ணதுக்கு அப்புறம் கூடவே இருக்க notification bell on பண்ணுங்க so that நீங்க என் வீடியோவை மறக்காம பார்க்கலாம். So friends, நான் வந்து first Biotique Moisturizer எடுத்துட்டு apply பண்ணி moisturize பண்ணிக்க போறேன். So என்ன நீங்க moisturizer இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. So அடுத்தது என்னோடது Oriflame Primer யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன Oriflame உங்ககிட்ட என்ன Primer இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ப்ளஸ் இயர்ஸ் மறக்கக்கூடாது, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தது நான் ஃபவுண்டேஷன் போட்டுட்ருக்கேன். Maybeline Fit Me எடுத்திருக்கேன். என்னோடது ஷேட் வந்து 230 நேச்சுரல் பஃப். உங்ககிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருந்தாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நான் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். Lakme 925. என்னோடய ஷேட் வந்து ஆல்மண்ட் மேட்டே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கண்ணுக்கு கீழே கொஞ்சம் கருப்பாக இருக்குது. ஃபுல்லாக மறக்க முடியாது, நம்ம இருந்தாலும் கன்சீலர் போட்டால் கொஞ்சம் மறையும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து LA Girl ப்ரோ கன்சீல் ஹை டெஃபினேஷன் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கன்சீலர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து டார்க் ப்ரௌன் ஷேடு. ஸோ வாய்க்கு பக்கத்துல எல்லாம் பிளாக்காக இருக்குது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஈவனாக வந்து நீங்கள் தொடச்சி எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் டேப் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் ஆரஞ்சியாக இப்போ ஃபீல் பண்ணுவீங்க, இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கோட்டிங் போடும்போது தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செகண்ட் கோட்டிங் வந்து மறுபடியும் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே ஃபவுண்டேஷன் Maybeline Fit Meயோட ஃபவுண்டேஷன் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப டார்க்காக வேண்டாம். ஸோ நீங்களும் கூட உங்ககிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருந்தாலும் கன்சீல் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ திருப்பி நான் காம்பேக்ட் அப்ளை பண்ணுறேன், ஜஸ்ட் செட் பண்ணுறேன். நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போடுறேன். என்னோடது ஸ்ட்ரீட் வேர் கலர் ரிச் ஃப்ளர்ட்டி ஃப்ளேம் நம்பர் 4. உங்கள்கிட்ட என்ன ஷேட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கனால அதுக்கு மேட்சிங்காக நல்லா டார்க் ரெட் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது ஐ ஷேடோ போடுறதுக்காக அதுக்கு முன்னாடி நான் கன்சீல் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கன்சீலர் இல்லைன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஐ ஷேட் போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கன்சீலர் இல்லைனாலுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஐ ஷேட் போடும்போது அந்த கலர் வந்து நல்லா எடுத்து காட்டும். இல்லைனா நம்ம ஐஸ்க்கு மேலே டார்க்காக இருக்கும், அதுக்கு மேலே நம்ம என்ன ஷேட் போட்டாலும் தெரியாது. உங்கள்கிட்ட என்ன கலர்ஸ் இருக்கோ ஐ ஷேட் இருக்கோ நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ என்னோடது ரெவல்யூஷன் ஐ பேலட். நான் அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் கீழே வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஸ்கின் கலர் டைப்பில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஸ்கின் கலரோ அந்த ஸ்கின் கலர் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஐப்ரோஸ்க்கு கீழே ஜஸ்ட் போடுங்க. ஐப்ரோஸை தூக்கிட்டு போடுங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம ஐப்ரோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக தெரியும், அதுக்காக. அதுக்கப்புறம் நான் லைட் ப்ரௌன் ஐ ஷேட் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ப்ளஷர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது Swizz பியூட்டி ப்ரொஃபஷ்னல் ஐ ஷேடோ. இதோட ஷேடு வந்து நம்பர் 12 ராயல் ரெட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீடம் பிராண்ட்லேருந்து நான் ஜஸ்ட் ஒரு ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெத்தியில், அப்புறமா நம்ம இதில் சின்னில் போடணும். அப்புறம் ஷார்ப்பாக நோஸ் தெரியுதுக்காக நோஸில் மட்டும் எண்டில் போடணும்.
உங்ககிட்ட ஹைலைட்டர்ஸ் இல்லைன்னா இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக நான் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். லாக்மி ஐலைனர், லிக்விட் ஐலைனர். உங்ககிட்ட என்ன ஐலைனர் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் விங்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணல, ஜஸ்ட் நார்மல் ஐலைனர் போடுறேன். அதே மாதிரி நான் காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய ஐஸ் வந்து ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் குட்டியாக தெரியும். ஸோ காஜல் போட்டால் இன்னும் குட்டியாக தெரியும். ஜஸ்ட் ஒரு டிப்பு அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ ஃபைனல் ஸ்டெப், நான் வந்து லாக்மி ஐகானிக் மஸ்காரா எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன மஸ்காரா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸ் என் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.